இந்த வாரம் சந்தையில் என்ன காயெல்லாம் வாங்கணும்னு பார்க்கலாமா? இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் சீக்கிரமாகவே சந்தைக்கு போயிட்டேன். ஏன்னா எப்போ வேணால் மழை வருதுன்னு சொல்லிட்டு சந்தையெல்லாம் எடுத்து வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு 5 மணிக்கே போயிட்டேன். இந்த வாரம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா 5 கிலோ 100 ரூபா, அப்புறம் தக்காளி பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ 50 ரூபா. ஸோ எல்லாமே வந்து 4 கிலோ 3 கிலோ இருந்தது, 5 கிலோவாக இருக்குது. இங்கே காய்கறி எல்லாம் டெய்லி வாங்கிலாம் செய்யணும்னா நம்ம கடை தெருக்கு டெய்லி காலையிலலாம் வர முடியாது. ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செய்கிற அளவுக்கு நமக்கு டைமும் கிடையாது. வீக்லி ஒன்ஸ் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா தான் அந்த வீக்குக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாமே வாங்கி வாஷ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். டெய்லியும் காலையில் எழுந்து காய் வாங்க ஆளும் கிடையாது. நமக்கு வந்து காலையிலே சீக்கிரமாக பசங்களை அனுப்பணுன்றதுனால நம்ம வாரம் போயிட்டு பூவு பழம் காய்கறி இது எல்லாமே நம்ம கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே இருக்கிறதுனால நமக்கு வந்து வெளியே வாங்க வரணும்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் ஆகும். ஸோ அதனால தான் நான் வாங்கி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். பசங்களுக்கு ஸ்நாக்ஸுமே நான் வீக்லி ஒன்ஸ் தான் போய் வாங்குவேன். இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். அவர் வந்து 50 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு கிலோ கணக்கில் போட்டு தருவார். எல்லா மிக்சடாக, அதாவது கேழ்வரகு மாவு அந்த மாதிரி பிஸ்கெட்லாம் இருக்குல்ல, எல்லாமே பட்டர் பிஸ்கெட்டு, கேழ்வரகு மாவு, அந்த ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா வெள்ளை பிஸ்கெட்டு, எல்லாமே இருக்கும். இவர்கிட்ட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம். கேக் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வருவார். 30 ருபீஸ் தான், 6 பீஸ் கேக் இருக்கும். நல்லா ஃப்ளஃபியாக நல்லாயிருக்கும். ஸோ இவர்கிட்ட கேக் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும்ன்ற ப்ரௌனிலாம் சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் இவர்கிட்ட எப்போவுமே பர்ச்சேஸ் பண்ணுவேன். இல்லாதப்பட்ட ஏழைங்கிட்ட தான் நம்ம நிறைய வாங்கணும்.